மனைவியின் மீது இறைவன் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ். கடந்த வாரத்தில் நான் ஒரு என் சொக்கன் சார் அவங்களுடைய கான்ஃபரன்ஸில் அவர் பேசியிருந்த ஒரு டாப்பிக்கை கேட்டேன். அது ரொம்ப அவசியமான டாப்பிக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, எப்படி ஒரு மனிதனுக்கு ஹெல்த் செக்கப் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி மனிதனும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்கப் அப்படின்னு சொல்கிறார். ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்கப்புங்கிற விஷயம் எப்படி பண்ணணும்? நாம் ஒரு 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 உடம்ப ஆரோக்கியத்தை பார்க்குறதுக்காக வேண்டி எல்லோரும் ஹெல்த் செக்கப் பண்ணணுங்கிறது 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த பழக்கமே இல்லை. ஆனால் இப்போ எல்லாருக்குமே அது ஒரு பழக்கம் வந்துருச்சு. ஒரு 30 வயசை தாண்டினாலோ 40 வயசை தாண்டியாலோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட் பாடி செக்கப் பண்ணணும், பிளட் செக்கப் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நாம் மெதுவாக எல்லாருமே நம்ம கொண்டு வந்துட்டோம். எதனால் ஹெல்த் செக்கப் பண்ணுறோம்? எதனால் ஹெல்த் செக்கப் பண்ணால் ஒரு ஏஜுக்கு அப்புறமா ஒரு 40 இயர்ஸ் ஒரு 45 இயர்ஸுக்கு அப்புறமானா ப்ரெஷர் இருக்குதா, சுகர் இருக்குதா, கொலஸ்ட்ரால் இருக்குதா, உள்ள உள்ளுறுப்புகளுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது, இதோடையெல்லாம் அறிந்து கொண்டோன்னா நாம் அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்து டேப்லெட்ஸு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிடலாங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அந்த மாதிரியான உள்ள அமைப்பில் இப்போ எல்லாரும் பழகிட்டோம். இதை நம்ம யாருமே நம்முடைய நிதி நிலைமையை நம்முடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு செய்கிறதில்ல. அதை எப்படி நம்ம பார்க்கணுன்னா, ஒவ்வொரு தேவைகள் வரும்போது கோ வித் த ஃப்ளோங்கிற மாதிரி ஏதோ ஒரு வருமானம் வருது, அந்த வருமானத்துக்கு செலவு பண்ணுறோம், ஏதோ கொஞ்சம் சேமிக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இல்லை ஒரு ஆண்டில் ஒரு பர்டிகுலர் நாளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய பர்த்டேயாக இருக்கலாம், இல்லை உங்களோட அனிவர்சரியாக இருக்கலாம், இல்லை எல்லாருமே பார்க்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் இயர்மாங்க இல்லையா, ஒரு வருஷம் இந்த ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்காக இருக்கலாம், இல்லை அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் போதாக இருக்கலாம். என்ன பண்ணணும்? ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்கப்புங்கிறது என்னதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? நம்பர் 1 உங்களோட இன்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு 10,000 தினம் சேலரி வாங்குறேன்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு 120,000 தினம் சேலரி வருது. நம்பர் 1 மந்த்லி இன்கம் எனக்கு என்ன இருக்குது. நம்பர் 2 வரக்கூடிய இன்கம்மை நான் என்ன சேவ் பண்ணுறேன். நம்பர் 3 வரக்கூடிய இன்கம்லேருந்து எனக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. இதை முதல்ல எழுதி பார்க்க தெரியணும். சரி, என்னோடய இன்கம் 10,000 தினம் இருக்குது, என்னுடைய எக்ஸ்பென்ஸ் 5,000 இருக்குது. அப்போ பேலன்ஸ் 5,000 நான் சேவ் பண்ணேன்னா என்ன பண்ணுறேன்? இந்த புரிதலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இன்கம் வரும்போதே நீங்கள் அதை ஒதுக்கி வைக்கக்கூடிய மனப்பான்மைக்கு நீங்கள் திட்டமிடணுங்கிறாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்கப் உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா, என்னுடைய வரவு என்ன, என்னுடைய செலவு என்ன, என்னுடைய சேமிப்பு என்னங்கிற விஷயத்தை முதல்ல காட்டிடும் உங்களுக்கு. அது ஒரு கார் ஓடுறதுக்குண்டான டேஷ்போர்டு மாதிரியான உள்ள விஷயம். அது என்ன செய்யக்கூடாது? என்னுடைய எக்ஸ்பென்ஸு என்னுடைய இன்கம்மில் இருந்து 40 டு அதாவது 30 to 40 மேக்ஸிமம் உங்களோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா 30 to 40% தான் உங்களோட எக்ஸ்பென்ஸ் இருக்கணும். இதுதான் ரொம்ப ஹெல்த்தியாக. 30% வெரி குட், 40% ஓகே, இட்ஸ் நாட் அ பேட் திங். ஆக என்னுடைய இன்கமுக்கு உள்ளே தான் என்ன இருக்கணும், 30 to 40% தான் என்னுடைய எக்ஸ்பென்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமாக நிறைய மக்கள்கிட்ட தவிர்க்க முடியாத ஒரு பழக்கமாக இருக்கும், இஎம்ஐ கட்டுறதுங்கிறது இருக்கும். அப்படியா இருந்ததுன்னா எவ்வளோ பணம் அதில் போகுது. சில சின்ன சின்ன சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ண முடியுமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய வீட்டிலேயே நம்ம டெலிஃபோன் கனெக்ஷன் எடுத்துருந்துருப்போம். மந்த்லி அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸாக ஒரு 100 திரஹமோ இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் நீங்கள் அங்கே உள்ளது இருக்கிறதுனால அங்கே உள்ள கணக்கில் சொல்கிறேன். திடீர்னு ஒரு பண்டல் ஆஃபர்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு கட்டுனீங்கன்னா மந்த்லி 50 திரஹம் வர்ற மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கிறது மூலமாக நீங்கள் சேவ் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் முதல்ல அந்த ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்கப்பை இயர்லி ஒன்ஸு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் உட்காந்து நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன வருமானம் வந்திருக்குது, உங்களுக்கு என்ன செலவாகிருக்குது, என்ன சேமிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கிரெடிட்டில் நீங்கள் வெளியில் பேங்குக்குன்னு இஎம்ஐன்னு கட்ட வேண்டிய அமௌண்ட் என்ன இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். இதுக்கப்புறமா 4வதாக உள்ள விஷயம் என்னென்னா, 5வதாக உள்ள நம்ம நம்பர் 1 இன்கம், நம்பர் 2 சேவிங்ஸ், நம்பர் 3 எக்ஸ்பென்ஸ், நம்பர் 4 இஎம்ஐக்கு நீங்கள் போகக்கூடிய, அதாவது கடனாக நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கான உள்ள பர்சன்டேஜ். எகெயின் அந்த இஎம்ஐக்காண்டி போகக்கூடிய பர்சன்டேஜ் மினிமம் 20 to மேக்ஸிமம் 30% இருக்கலாம் உங்களுடைய இன்கமில். அதுக்கு அப்புறமாக நீங்கள் நிறைய காரியங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு மெட்டல் ட்ரேடிங்லேயோ இல்லை உங்களுடைய பில்டிங் கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக ஏதாவது ஒரு நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா. இதன் மூலமாக வரக்கூடிய, அதாவது உங்களுக்கு மணி டு மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது மூலமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய விஷயங்களில் எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம்,
அந்த விஷயத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 50,000 திர்ஹம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பட்ஜெட் பண்ணியிருக்கிறேன். ஓவர் த இயர்ஸில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 2 விஷயம் நடந்திருக்கும். ஒன்றும் பயம், இல்லாட்டி பேராசை. இந்த 2ல் ஏதாவது ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே அந்த ஷேர் மார்க்கெட்டில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டியிருந்திருப்பீங்க. முதல்ல அதை பட்ஜெட் பண்ணணும். இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், இல்லை இந்தந்த மாதிரியான ஷேர்களில் இதுக்கு மேலே லாபம் வந்ததுன்னா நான் எடுத்துருவேன், இந்த மாதிரியான ஷேர்கள் இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா நான் வெளியில் வந்துடுவேன். இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடில் இருக்கணும். அதை ரீவாம் பண்ணது, அதை நம்ம எப்படி பண்ணுறது, அதுலேருந்து ஃபண்டை எப்படி எடுக்கிறதுங்கிறத நீங்கள் இந்த அனுவல் ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்அப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நியர் ஃப்யூச்சர்ஸில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். மேபி என்னுடைய குழந்தை வந்து +2 முடிச்சிருப்பா, அடுத்த வருஷம் காலேஜ் சேரணும், இல்லை 10th படிப்பா, இன்னும் 3 வருஷத்தில் அவள் காலேஜுக்கு சேர வேண்டியிருக்கு. காலேஜுக்கு சேர வேண்டியதாக இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ ஃபண்ட் ஆகும், அவள் என்ன படிக்க விரும்புகிறா, ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் படிக்க விரும்புகிறாளா இல்லை இங்கே படிக்க விரும்புகிறாளா, அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகும், அதுக்கான ஃபினான்ஸ் என்கிட்ட ரெடியாக இருக்கா, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி நான் எஜுகேஷன் லோன் எடுக்க போகிறேன்னா, லோன் எடுத்தேன்னா என்னோட இன்கம் 10,000 நான் மேனேஜ் பண்ண முடியுமா. இந்த பிளானிங், இந்த புரிதல்லாம் நீங்கள் உட்கார்ந்து திங்க் பண்ணி எழுத ஆரம்பித்தா தான் இது நடக்கும். உங்களுடைய பிரெயின் என்றைக்குமே நீங்கள் பிளான் பண்ணும்போது அதுக்கான வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அந்த வழிகள் எப்படி வரும், உங்களுடைய ஸ்கில்லு மூலமாக தான் கிடைக்கணும். இல்லாட்டாலும் அடிஷனலாக நான் என்ன பண்ணணும், நான் என்ன ஸ்கில்லை எனக்கு இம்ப்ரூவ் பண்ணனா எனக்கு அந்த இன்கம் வருங்கிற விஷயத்தை பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயன்படும். இல்லை காலேஜ் முடிச்சுட்டாங்க, இல்லை மேரேஜ் இருக்குது, மேபி மேரேஜுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது, அதை எப்படி பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், இந்த இதில் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறது அதுக்கு அடுத்த விஷயம். இந்த இப்போ சொல்லப்பட்ட அந்த காரியங்களை வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு நாளில் உங்களுக்கு எது சிறந்ததாக இருக்குதோ அந்த ஒரு நாளை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்அப் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பண்ணணுங்கிறத என் சொக்கன் சார் வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் பேசியிருந்தார். உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயம். நான் முடிஞ்சதுன்னா நான் அதனுடைய கம்ப்ளீட் வீடியோவுமே உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், பாருங்கள். சுருக்கமாக சொல்லணுங்கிற அது ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour டிஸ்கஷன் அது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். மற்றொரு காணொலியில் வேறொரு டாப்பிக்கோடு சந்திப்போம். அன்புடன் ரியாஸ்.